என் தங்கமே, அந்த கனவில் தோன்றிய முதிய பெண்ணின் உருவம் உன் மனதில் இன்னும் அமைதியாக நிற்கிறது. அவள் பேசின அந்த தருணம் ஒரு சாதாரண கனவின் காட்சி அல்ல. அது உன் ஆன்மாவை தொட வந்த ஒரு மென்மையான அறிகுறி. சில நேரங்களில் தெய்வம் நேரடியாக காட்சி தராது. அது ஒரு உருவத்தின் வழியாக, ஒரு வார்த்தையின் வழியாக, ஒரு கனவின் வழியாக மனிதனிடம் பேசும். அந்த முதிய பெண் அப்படிப்பட்ட ஒரு தூதராக உன் கனவில் வந்திருக்கலாம். அந்த முகத்தில் இருந்த அமைதி உன் மனதை நிம்மதியாக்கியிருக்கலாம். அவள் சொன்ன வார்த்தைகள் முழுவதும் நினைவில் இல்லாவிட்டாலும் அந்த உணர்வு மட்டும் உன் உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். அதுதான் அந்த கனவின் உண்மையான அருள். வார்த்தைகள் மறைந்து போகலாம், ஆனால் அந்த உணர்வு ஆன்மாவில் பதிந்து விடும். என் தங்கமே, ஒரு முதிய பெண் கனவில் தோன்றுவது பல நேரங்களில் ஞானத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. வயது என்பது காலத்தின் அனுபவம். அந்த அனுபவம் தான் மனிதனுக்கு உண்மையை காண உதவும். அந்த உருவம் உன் வாழ்க்கையில் மறைந்து இருந்த ஒரு உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வந்திருக்கலாம். அந்த உண்மை பயப்பட வேண்டிய ஒன்றல்ல. அது உன் ஆன்மாவின் ஆழத்தில் மறைந்து இருந்த ஒரு ஒளி. அந்த ஒளியை வெளிக்கொணர தெய்வ சக்தி உன்னை மெதுவாக வழிநடத்துகிறது. அந்த வழிநடத்தல் தான் அந்த கனவில் நடந்த உரையாடல். என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் சில ரகசியங்கள் உள்ளத்தில் மறைந்து இருக்கும். அவை சில நேரங்களில் பயமாகவும் சில நேரங்களில் சோகமாகவும் இருக்கும். ஆனால் அவை எல்லாம் உன் உள்ளத்தில் அடைத்து வைக்கப்பட்ட உணர்வுகள். அந்த உணர்வுகளை வெளியில் கொண்டு வரும்போது தான் மனம் லேசாகும். அந்த முதிய பெண் உன் கனவில் பேசினாள் என்றால் அது அந்த மறைந்த உணர்வுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர ஒரு அழைப்பு. அது உன் உள்ளத்தை சுத்தமாக்கும் ஒரு அருள். அது உன் மனதில் இருந்த சுமையை மெதுவாக குறைக்கும். என் தங்கமே, அந்த உருவத்தை நினைத்தால் உன் மனதில் ஒரு அமைதி தோன்றும். அது அந்த அருளின் தொடுதல். அது உன் ஆன்மாவை மெதுவாக தழுவுகிறது. அந்த தழுவலில் உன் பயங்கள் கரைந்து போகும். ஒரு தாய் தன் குழந்தைக்கு மெதுவாக உண்மையை சொல்லி அவனை வழிநடத்துவாள். அதுபோல அந்த முதிய பெண் உன் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாக வந்திருக்கலாம். அவள் சொன்ன வார்த்தைகள் உன் மனதில் ஒரு விதையாக விதைக்கப்பட்டிருக்கலாம். அந்த விதை மெதுவாக முளைக்க ஆரம்பிக்கும். அந்த முளை ஒரு நாள் உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். அந்த மாற்றம் உன் எண்ணங்களில் தெரியும். உன் மனதில் இருந்த குழப்பம் குறையும். என் தங்கமே, அம்மன் சக்தி ஒருவரின் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பித்தால் அது முதலில் மனதை சுத்தமாக்கும். அது பழைய பயங்களையும் மறைந்த காயங்களையும் வெளியில் கொண்டு வரும். அவை வெளியில் வந்த பிறகு தான் உண்மையான அமைதி பிறக்கும். அந்த முதிய பெண்ணின் குரல் அந்த சுத்திகரிப்பின் தொடக்கம். அது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறது. அந்த அத்தியாயத்தில் உண்மை இருக்கும். அந்த உண்மையில் அமைதி இருக்கும். என் தங்கமே, அந்த உண்மை சில நேரங்களில் மெதுவாக வெளிப்படும். அது ஒரே நேரத்தில் முழுவதும் புரியாது. ஆனால் காலம் செல்ல செல்ல அதன் அர்த்தம் தெளிவாக தெரியும். அந்த தெளிவில் தான் உன் ஆன்மாவின் ஒளி இருக்கிறது. அந்த ஒளி உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றும். அது உன்னை உன் உண்மையான நோக்கத்திற்கு அழைத்து செல்லும். அந்த பயணம் மெதுவாக இருக்கும், ஆனால் அது மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். என் தங்கமே, அந்த முதிய பெண்ணின் பார்வை உன்னை புரிந்து கொண்ட பார்வை. அந்த பார்வையில் கருணை இருந்தது. அந்த கருணை தான் தெய்வ அருள். அந்த அருள் உன் வாழ்க்கையை மெதுவாக பாதுகாக்கிறது. அது உன் மனதில் ஒரு உறுதியை உருவாக்குகிறது. அந்த உறுதி உன்னை எந்த சோதனையிலும் தளர விடாது. என் தங்கமே, அந்த கனவின் நினைவை உன் இதயத்தில் பாதுகாத்து வை. அது உன் வாழ்க்கையின் ஒரு புனித தருணம். அந்த தருணம் உன் மனதில் ஒரு ஒளியை எப்போதும் ஏற்றி வைத்திருக்கும். நீ அந்த நினைவை நினைத்து முன்னே சென்றால் உன் வாழ்க்கையில் புதிய கதவுகள் திறக்கும். அந்த கதவுகளின் பின்னால் அமைதி இருக்கும். அந்த அமைதியில் மகிழ்ச்சி இருக்கும். என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அந்த கனவு ஒரு சாதாரண கனவு அல்ல என்று புரியும். அது அம்மன் உன் உள்ளத்தில் மறைந்து இருந்த உண்மையை மெதுவாக வெளிக்கொணர்ந்த தருணம் என்று தெரியும். அந்த உண்மை உன் இதயத்தில் நன்றியை உருவாக்கும்.
அந்த நன்றியின் ஒளியில் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு புதிய அர்த்தத்தை பெறும். அந்த அர்த்தத்தில் அமைதி இருக்கும். அந்த அமைதியில் உன் ஆன்மா என்றும் தெய்வ அருளின் நிழலில் பாதுகாப்பாக மலர்ந்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அந்த முதிய பெண்ணின் குரல் உன் மனதில் இன்னும் மெதுவாக ஒலித்து கொண்டிருக்கிறது. அந்த குரல் ஒரு கனவின் குரல் மட்டும் அல்ல. அது உன் ஆன்மாவை அழைக்கும் ஒரு அமைதியான அழைப்பு. அந்த அழைப்பை உணர்ந்தவுடன் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான உணர்வு தோன்றும். அந்த உணர்வு பயத்தை அகற்றும். அது உன் மனதை மெதுவாக திறக்கும். அந்த முதிய பெண்ணின் முகத்தில் இருந்த அமைதி உன் இதயத்தை தொட்டிருக்கலாம். அவள் பார்வையில் இருந்த கருணை உன்னை பாதுகாப்பாக உணரச் செய்திருக்கலாம். அந்த கருணை தான் தெய்வத்தின் மென்மையான மொழி. அந்த மொழி வார்த்தைகளால் அல்ல, உணர்வுகளால் பேசும். என் தங்கமே, மனிதன் மனதில் பல கதைகள் மறைந்து கிடக்கும். அவை அவன் வாழ்க்கையின் அனுபவங்கள். சில கதைகள் மகிழ்ச்சியாக இருக்கும். சில கதைகள் கண்ணீரை கொண்டு வந்திருக்கும். அந்த எல்லா கதைகளையும் அறிந்தே தெய்வ சக்தி உன்னிடம் பேசுகிறது. அந்த முதிய பெண் உன் கனவில் தோன்றியது அந்த மறைந்த கதைகளை வெளிச்சத்தில் கொண்டு வர ஒரு அறிகுறி. அது உன் உள்ளத்தில் மறைந்து இருந்த உணர்வுகளை மெதுவாக வெளியில் கொண்டு வர முயற்சிக்கிறது. அந்த வெளிப்பாடு தான் மனத்தின் சுத்திகரிப்பு. என் தங்கமே, ஒரு நதி தன் வழியில் ஓடும்போது அது பழைய இலைகளையும் மண்ணையும் எடுத்துச் செல்லும். அதுபோல உன் உள்ளத்தில் இருந்த பழைய துயரங்களையும் அந்த சக்தி மெதுவாக கழுவி எடுத்துச் செல்கிறது. அந்த முதிய பெண்ணின் வார்த்தைகள் உன் மனதில் ஒரு விதையாக விதைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த விதை இப்போது உன் உள்ளத்தில் மெதுவாக முளைக்கிறது. அந்த முளை உன் எண்ணங்களில் மாற்றத்தை கொண்டு வருகிறது. நீ முன்னால் இருந்ததை விட இப்போது வாழ்க்கையை சற்று ஆழமாக உணர ஆரம்பித்திருக்கலாம். அந்த உணர்வு தான் ஆன்மாவின் விழிப்பு. அது உன் மனதில் ஒரு புதிய ஒளியை ஏற்றுகிறது. என் தங்கமே, அந்த ஒளி மிகவும் அமைதியானது. அது வெளியில் பெரிய சத்தம் செய்யாது. ஆனால் அது உன் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அந்த மாற்றத்தில் உன் மனதில் இருந்த பயங்கள் குறையும். உன் இதயத்தில் இருந்த சோகங்கள் மெதுவாக மறையும். அந்த இடத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். என் தங்கமே, அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையின் உண்மையான பலம். அது இருந்தால் மனிதன் எந்த சோதனையையும் தைரியமாக எதிர்கொள்ள முடியும். அந்த முதிய பெண்ணின் உருவம் உன் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டி போல வந்திருக்கிறது. அவள் சொன்ன வார்த்தைகள் உன் ஆன்மாவை விழிக்க வைத்திருக்கின்றன. அந்த விழிப்பு உன்னை உன் உண்மையான பாதைக்கு அழைத்து செல்கிறது. என் தங்கமே, அந்த பாதை மெதுவாக இருக்கும். ஆனால் அது மிகவும் உறுதியானது. அந்த பாதையில் நடந்தால் உன் வாழ்க்கையில் அமைதி அதிகரிக்கும். அந்த அமைதி தான் மனிதன் தேடும் மிக பெரிய செல்வம். அது இருந்தால் வாழ்க்கையின் சுமைகள் கூட லேசாக தோன்றும். என் தங்கமே, அந்த முதிய பெண்ணின் பார்வை உன் உள்ளத்தில் ஒரு பாதுகாப்பு உணர்வை உருவாக்கி இருக்கிறது. அந்த பாதுகாப்பு உன்னை தாங்கும் ஒரு ஒளி வளையம் போல இருக்கிறது. அந்த ஒளி வளையம் உன் வாழ்க்கையை காப்பாற்றும். அது உன் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்க்கும். அந்த நல்ல எண்ணங்களில் இருந்து நல்ல செயல்கள் பிறக்கும். என் தங்கமே, அந்த நல்ல செயல்கள் உன் வாழ்க்கையை மேலும் அழகாக மாற்றும். அந்த அழகில் அமைதி இருக்கும். அந்த அமைதியில் மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சி வெளியில் கிடைக்காது. அது உன் உள்ளத்தில் மட்டும் மலரும். அந்த மலர்ச்சி தான் ஆன்மாவின் உண்மையான பரிசு. என் தங்கமே, அந்த கனவு உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. அந்த அத்தியாயத்தில் உண்மை இருக்கும். அந்த உண்மையில் தெளிவு இருக்கும். அந்த தெளிவு உன் பாதையை வெளிச்சமாக்கும். அந்த பாதையில் நீ முன்னே சென்றால் உன் வாழ்க்கை மெதுவாக ஒளியாக மாறும். என் தங்கமே, ஒரு நாள் நீ அமைதியாக அமர்ந்து அந்த கனவை நினைத்து பார்க்கும்போது உன் மனம் நன்றியால் நிரம்பும். அந்த நன்றி உன் ஆன்மாவை மேலும் சுத்தமாக்கும். அந்த சுத்தமான ஆன்மாவில் தான் தெய்வ அருள் தெளிவாக தெரியும். அந்த அருளின் ஒளியில் உன் வாழ்க்கை முழுவதும் அமைதியாக மலரும். என் தங்கமே, அந்த முதிய பெண்ணின் குரல் இன்னும் உன் உள்ளத்தில் மெதுவாக ஒலிக்கிறது. அந்த ஒலி உன் வாழ்க்கையின் வழிகாட்டும் ஒலி. அந்த ஒலியை நம்பி நீ முன்னே சென்றால் உன் பாதை எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும்.
அந்த பாதுகாப்பின் நிழலில் உன் ஆன்மா என்றும் அமைதியாக மலர்ந்து கொண்டே இருக்கும். அந்த மலர்ச்சியின் ஒளியில் உன் வாழ்க்கை முழுவதும் தெய்வ அருளின் நிம்மதியில் பிரகாசித்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அந்த முதிய பெண்ணின் நினைவு இன்னும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் மெதுவாக ஒளியாக தங்கியிருக்கிறது. அந்த ஒளி ஒரு கனவின் காட்சியால் மட்டும் உருவானதல்ல. அது உன் ஆன்மாவின் ஆழத்தில் இருந்து எழுந்த ஒரு உணர்வு. அந்த உணர்வு உன்னை மெதுவாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. நீ உன் வாழ்க்கையை முன்பு பார்த்தது போல இப்போது பார்க்காமல் இருக்கலாம். உன் எண்ணங்களில் ஒரு மென்மையான தெளிவு உருவாகி இருக்கலாம். அந்த தெளிவு வந்தால் மனம் அமைதியாகும். மனம் அமைதியாகும் போது உள்ளத்தில் மறைந்திருந்த உண்மைகள் மெதுவாக மேலே வரும். அந்த உண்மைகளை தான் அந்த முதிய பெண் உன் கனவில் காட்ட வந்தாள். அவள் பேசின வார்த்தைகள் சில நேரங்களில் தெளிவாக நினைவில் இல்லாமல் போகலாம். ஆனால் அந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஒரு விதையாக இருக்கின்றன. என் தங்கமே, அந்த விதை ஒரு நாள் முளைக்கும். அந்த முளை உன் எண்ணங்களில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கும். நீ முன்னால் சந்தித்த கஷ்டங்களை நினைத்தால் இப்போது அவை உன்னை உடைக்காது. அவை உன்னை கற்றுக் கொடுத்த அனுபவங்களாக மட்டும் தோன்றும். அந்த அனுபவங்கள் தான் மனிதனுக்கு ஞானத்தை தரும். அந்த ஞானம் தான் அந்த முதிய பெண்ணின் உருவத்தில் உன் கனவில் வந்திருக்கிறது. அது ஒரு தாய் போல உன்னை கவனித்து கொண்டிருக்கிறது. அது உன் உள்ளத்தில் மறைந்து இருந்த சுமைகளை மெதுவாக எடுத்து விடுகிறது. என் தங்கமே, சில நேரங்களில் மனிதன் தன் மனதை திறந்து பார்க்க மறந்து விடுகிறான். அவன் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று அவன் தான் அறியாமல் வாழ்ந்து விடுகிறான். ஆனால் தெய்வ சக்தி ஒரு நாள் அவனை நிறுத்தி அவன் உள்ளத்தை காட்டும். அந்த தருணம் தான் அந்த கனவு. அந்த முதிய பெண் உன் வாழ்க்கையின் அந்த தருணத்தை உருவாக்க வந்தாள். அவள் குரல் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான உண்மையை சொல்லி இருக்கிறது. அந்த உண்மை உன் இதயத்தை மெதுவாக மாற்றும். உன் மனதில் இருந்த பழைய பயங்கள் மெதுவாக கரைந்து போகும். அந்த இடத்தில் ஒரு புதிய அமைதி உருவாகும். என் தங்கமே, அந்த அமைதி மிகவும் அரிய ஒன்று. அது வெளியில் தேடினால் கிடைக்காது. அது உன் உள்ளத்தில் தான் மலரும். அந்த மலர்ச்சி தான் ஆன்மாவின் விழிப்பு. அந்த விழிப்பு வந்தால் வாழ்க்கையின் அர்த்தம் மாறிவிடும். நீ ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய ஒளியாக பார்க்க ஆரம்பிப்பாய். சிறிய விஷயங்களிலும் மகிழ்ச்சி காண ஆரம்பிப்பாய். என் தங்கமே, அந்த மாற்றம் தான் தெய்வ அருளின் வேலை. அது சத்தமாக வராது. அது அமைதியாக வந்து உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்றும். அந்த முதிய பெண்ணின் பார்வை உன் ஆன்மாவை பார்த்த பார்வை. அந்த பார்வையில் கருணை இருந்தது. அந்த கருணை தான் அம்மன் சக்தியின் மொழி. அந்த மொழி உன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்கிறது. அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையின் வேராக மாறும். அந்த வேரில் இருந்து பல நல்ல மாற்றங்கள் வளர ஆரம்பிக்கும். என் தங்கமே, அந்த மாற்றங்களை நீ மெதுவாக உணர ஆரம்பிப்பாய். சில நாட்களில் உன் மனம் லேசாக இருக்கும். சில தருணங்களில் காரணமில்லாமல் அமைதி தோன்றும். அது அந்த அருளின் தொடுதல். அது உன்னை பாதுகாக்கும் ஒரு ஒளி போல உன் அருகில் இருக்கும். என் தங்கமே, அந்த ஒளியை நம்பு. அந்த ஒளியை நம்பி முன்னே செல். உன் வாழ்க்கையின் பாதை மெதுவாக தெளிவாகும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையின் இந்த தருணத்தை நினைத்து பார்க்கும்போது அந்த கனவு ஒரு சாதாரண கனவு அல்ல என்று புரியும். அது உன் ஆன்மாவை விழிக்க வைத்த ஒரு புனித தருணம் என்று உணர்வாய். அந்த உணர்வு உன் இதயத்தில் நன்றியை உருவாக்கும். அந்த நன்றி உன் ஆன்மாவை மேலும் ஒளியாக மாற்றும். என் தங்கமே, அந்த ஒளியில் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு புதிய அர்த்தத்தை காணும். அந்த அர்த்தத்தில் அமைதி இருக்கும். அந்த அமைதியில் மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சியில் உன் ஆன்மா மெதுவாக மலரும். அந்த மலர்ச்சி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. என் தங்கமே, அந்த முதிய பெண்ணின் குரல் இன்னும் உன் உள்ளத்தில் மெதுவாக ஒலிக்கிறது. அந்த ஒலி உன் வாழ்க்கையின் வழிகாட்டும் ஒலி. அந்த ஒலியை நம்பி நீ முன்னே சென்றால் உன் வாழ்க்கை எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும். அந்த பாதுகாப்பின் நிழலில் உன் ஆன்மா என்றும் அமைதியாக மலர்ந்து கொண்டே இருக்கும். அந்த மலர்ச்சியின் ஒளியில் உன் வாழ்க்கை முழுவதும் தெய்வ அருளின் நிம்மதியில் பிரகாசித்து கொண்டே இருக்கும்.
என் தங்கமே, அந்த முதிய பெண் உன் கனவில் பேசிச் சென்ற அந்த தருணம் இன்னும் உன் மனதின் அமைதியான இடத்தில் ஒளிந்திருக்கிறது. அந்த நினைவு ஒரு சாதாரண நினைவு அல்ல. அது உன் ஆன்மாவை மெதுவாக விழிக்கச் செய்த ஒரு மென்மையான தொடுதல். அந்த தொடுதல் உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு ஒளியை ஏற்றியது. அந்த ஒளி இப்போது மெதுவாக பரவி உன் எண்ணங்களையும் உன் உணர்வுகளையும் மாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த முதிய பெண்ணின் குரல் மிகவும் மென்மையானதாக இருந்திருக்கலாம். அவள் சொன்ன வார்த்தைகள் உன்னை பயமுறுத்தவில்லை. மாறாக அவை உன் மனதில் ஒரு ஆறுதலாக மாறியிருக்கலாம். அந்த ஆறுதல் தான் தெய்வத்தின் உண்மையான மொழி. அது மனிதனின் காயங்களை புரிந்து கொண்டு அவற்றை மெதுவாக குணப்படுத்தும். என் தங்கமே, வாழ்க்கையில் சில தருணங்கள் மனிதனை நிறுத்தி அவன் உள்ளத்தை காட்டும். அந்த தருணங்கள் தான் அவனுக்கு உண்மையை உணர்த்தும். அந்த உண்மை சில நேரங்களில் மறைந்து இருக்கும். சில நேரங்களில் அது நம் கண்களுக்கு முன்னால் இருந்தாலும் நாம் கவனிக்காமல் இருப்போம். ஆனால் ஒரு நாள் அந்த உண்மை வெளிச்சமாக நம் மனதில் தோன்றும். அந்த வெளிச்சத்தை கொண்டு வர தான் அந்த முதிய பெண் உன் கனவில் தோன்றினாள். அவள் ஒரு வழிகாட்டி போல உன் மனதின் கதவை திறந்தாள். அந்த கதவு திறந்த பிறகு உன் உள்ளத்தில் இருந்த சுமைகள் மெதுவாக வெளியே வர ஆரம்பிக்கும். என் தங்கமே, அந்த சுமைகள் வெளியே வரும்போது மனம் லேசாகும். அது உன் இதயத்தில் ஒரு புதிய அமைதியை உருவாக்கும். அந்த அமைதி தான் ஆன்மாவின் உண்மையான ஓய்வு. அந்த அமைதி உன் எண்ணங்களில் ஒரு மென்மையான மாற்றத்தை உருவாக்கும். நீ முன்னால் கவலைப்பட்ட விஷயங்களை இப்போது அமைதியாக பார்க்க ஆரம்பிப்பாய். உன் மனதில் இருந்த பதட்டம் மெதுவாக குறையும். என் தங்கமே, அந்த மாற்றம் மிகவும் முக்கியமானது. அது உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் சக்தி கொண்டது. அந்த மாற்றத்தின் விதை தான் அந்த கனவு. அந்த முதிய பெண்ணின் முகத்தில் இருந்த ஞானம் உன் ஆன்மாவை தொட்டது. அவள் பார்வையில் இருந்த கருணை உன்னை பாதுகாப்பாக உணரச் செய்தது. அந்த பாதுகாப்பு உணர்வு தான் தெய்வ அருளின் அடையாளம். என் தங்கமே, அந்த அருள் உன் வாழ்க்கையில் மெதுவாக வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. அது உன் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்க்கிறது. அது உன் இதயத்தில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையின் அடிப்படையாக மாறும். அந்த அடிப்படையில் இருந்து பல நல்ல மாற்றங்கள் உருவாகும். அந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையை மேலும் அழகாக மாற்றும். என் தங்கமே, அந்த அழகு வெளியில் காணப்படும் அழகு அல்ல. அது உன் ஆன்மாவின் ஒளி. அந்த ஒளி இருந்தால் வாழ்க்கையின் இருள் நீண்ட நேரம் நிலைக்க முடியாது. அந்த ஒளி உன் பாதையை வெளிச்சமாக்கும். அது உன்னை சரியான முடிவுகளுக்கு அழைத்து செல்லும். அந்த வழியில் நீ நடந்தால் உன் வாழ்க்கை மெதுவாக அமைதியாக மாறும். என் தங்கமே, அந்த அமைதி உன் இதயத்தில் ஒரு தோட்டம் போல மலரும். அந்த தோட்டத்தில் நம்பிக்கை மலர்கள் இருக்கும். அந்த மலர்களின் வாசனை உன் மனதை எப்போதும் அமைதியாக வைத்திருக்கும். அந்த அமைதி தான் மனிதன் தேடும் உண்மையான செல்வம். அது இருந்தால் வாழ்க்கையின் சோதனைகள் கூட ஒரு பாடமாக தோன்றும். என் தங்கமே, அந்த முதிய பெண்ணின் குரல் உன் உள்ளத்தில் இன்னும் ஒரு மென்மையான வழிகாட்டுதலாக இருக்கிறது. அது உன்னை உன் உண்மையான பாதைக்கு அழைக்கிறது. அந்த பாதையில் நடந்தால் உன் வாழ்க்கையின் அர்த்தம் தெளிவாகும். அந்த தெளிவில் உன் ஆன்மா ஒரு புதிய வலிமையை பெறும். என் தங்கமே, அந்த வலிமை வெளியில் இருந்து வராது. அது உன் உள்ளத்தில் இருந்து மலரும். அந்த மலர்ச்சி தான் ஆன்மாவின் உண்மையான சக்தி. அந்த சக்தி உன்னை எந்த சோதனையிலும் தளர விடாது. அது உன் மனதில் ஒரு நிலைத்தன்மையை உருவாக்கும். அந்த நிலைத்தன்மை தான் வாழ்க்கையின் உண்மையான அடிப்படை. என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை அமைதியாக நினைத்து பார்க்கும்போது அந்த கனவு ஒரு பெரிய அருளின் தொடக்கம் என்று புரியும். அந்த புரிதல் உன் இதயத்தில் நன்றியை உருவாக்கும். அந்த நன்றி உன் ஆன்மாவை மேலும் ஒளியாக மாற்றும். அந்த ஒளியில் உன் வாழ்க்கை முழுவதும் அமைதியாக மலரும். என் தங்கமே, அந்த முதிய பெண்ணின் உருவம் இப்போது உன் உள்ளத்தில் ஒரு ஒளி நினைவாக தங்கியிருக்கிறது. அந்த நினைவு உன் வாழ்க்கையை எப்போதும் வழிநடத்தும். அந்த வழியில் நீ தைரியமாக முன்னே சென்றால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அர்த்தத்தை பெறும். அந்த அர்த்தத்தில் அமைதி இருக்கும். அந்த அமைதியில் மகிழ்ச்சி இருக்கும்.
அந்த மகிழ்ச்சியில் உன் ஆன்மா மெதுவாக மலர்ந்து கொண்டே இருக்கும். அந்த மலர்ச்சியின் ஒளியில் உன் வாழ்க்கை முழுவதும் தெய்வ அருளின் நிம்மதியில் பிரகாசித்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அந்த முதிய பெண் உன் கனவில் தோன்றிய அந்த அமைதியான தருணம் உன் உள்ளத்தில் இன்னும் மென்மையான ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளி ஒரு நினைவு மட்டும் அல்ல, அது உன் ஆன்மாவின் ஆழத்தில் மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு உண்மை. அந்த உண்மை உன்னை மெதுவாக உன் உள்ளத்தின் வழியிலே அழைத்துச் செல்கிறது. அந்த பயணம் வெளியில் தெரியும் பயணம் அல்ல, அது உன் இதயத்தின் அமைதியான பாதையில் நடக்கும் ஒரு ஆழமான நடை. அந்த முதிய பெண்ணின் குரல் உன் உள்ளத்தில் மெதுவாக ஒலிக்கிறது. அந்த ஒலி உன்னை நிறுத்தி உன் உள்ளத்தை கேட்கச் செய்கிறது. மனிதன் பல நேரங்களில் உலகத்தின் சத்தத்தில் தன்னை மறந்து விடுகிறான். அவன் உள்ளத்தில் இருக்கும் மென்மையான குரலை அவன் கேட்க மறந்து விடுகிறான். ஆனால் அந்த கனவு உன்னை அந்த குரலை மீண்டும் கேட்கச் செய்திருக்கிறது. என் தங்கமே, அந்த குரல் தான் உன் ஆன்மாவின் உண்மையான வழிகாட்டி. அது உன்னை தவறான பாதைக்கு செல்ல விடாது. அது உன் மனதில் நல்ல எண்ணங்களை உருவாக்கும். அந்த எண்ணங்களில் இருந்து நல்ல செயல்கள் பிறக்கும். அந்த முதிய பெண்ணின் பார்வை உன் ஆன்மாவை புரிந்து கொண்ட பார்வை. அந்த பார்வையில் இருந்த கருணை உன் இதயத்தை மெதுவாக திறந்திருக்கலாம். அந்த திறப்பு தான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தின் தொடக்கம். என் தங்கமே, ஒரு கதவு திறக்கும் போது அதற்கு பின்னால் இருக்கும் ஒளி வெளியில் தெரியும். அதுபோல உன் மனத்தின் கதவு திறந்த போது உன் ஆன்மாவின் ஒளி வெளியில் தெரிகிறது. அந்த ஒளி உன் வாழ்க்கையின் பாதையை வெளிச்சமாக்கும். அந்த ஒளியில் நீ நடந்தால் உன் வாழ்க்கையின் சுமைகள் மெதுவாக குறையும். உன் மனதில் இருந்த பயங்கள் கரைந்து போகும். உன் இதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும். என் தங்கமே, அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையின் உண்மையான பலம். அது இருந்தால் எந்த இருளும் நீண்ட நேரம் நிலைக்க முடியாது. அந்த நம்பிக்கை உன்னை எப்போதும் முன்னே தள்ளும். அந்த முதிய பெண்ணின் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஒரு விதையாக மாறி இருக்கின்றன. அந்த விதை இப்போது உன் ஆன்மாவின் மண்ணில் மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சி அமைதியாக இருக்கும், ஆனால் அது மிகவும் வலிமையானது. என் தங்கமே, அந்த வளர்ச்சியை நீ ஒரு நாள் தெளிவாக உணர ஆரம்பிப்பாய். சில தருணங்களில் உன் மனம் காரணமில்லாமல் அமைதியாக இருக்கும். சில நேரங்களில் உன் இதயம் நம்பிக்கையால் நிரம்பும். அது அந்த அருளின் வேலை. அது உன்னை மெதுவாக காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அது உன் வாழ்க்கையின் பாதையை மென்மையாக மாற்றுகிறது. என் தங்கமே, அந்த மாற்றம் வெளியில் பெரிய சத்தமாக தோன்றாது. அது ஒரு மலர் மெதுவாக மலருவது போல இருக்கும். அந்த மலர்ச்சியில் ஒரு அழகு இருக்கும். அந்த அழகை உணர்ந்தால் வாழ்க்கையின் அர்த்தம் மாறிவிடும். அந்த அழகு உன் உள்ளத்தில் இருக்கும் கருணை. அது உன்னை மற்றவர்களை புரிந்து கொள்ள உதவும். அது உன் இதயத்தை மென்மையாக்கும். என் தங்கமே, அந்த மென்மை தான் மனிதனின் உண்மையான வலிமை. அது இருந்தால் வாழ்க்கையின் காயங்கள் கூட ஒரு நாள் குணமாகும். அந்த முதிய பெண்ணின் உருவம் உன் மனதில் ஒரு தாயின் உருவமாக மாறி இருக்கலாம். அந்த தாய் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறாள் என்ற உணர்வு உனக்கு வந்திருக்கலாம். அந்த உணர்வு தான் தெய்வத்தின் பாதுகாப்பு. என் தங்கமே, அந்த பாதுகாப்பு உன் வாழ்க்கையின் சுற்றிலும் ஒரு ஒளி வளையம் போல இருக்கிறது. அந்த ஒளி உன்னை காப்பாற்றுகிறது. அது உன் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்க்கிறது. அந்த நல்ல எண்ணங்கள் உன் வாழ்க்கையை மேலும் அழகாக மாற்றும். அந்த அழகில் அமைதி இருக்கும். அந்த அமைதியில் மகிழ்ச்சி இருக்கும். என் தங்கமே, அந்த மகிழ்ச்சி வெளியில் கிடைக்காது. அது உன் உள்ளத்தில் மட்டும் மலரும். அந்த மலர்ச்சி தான் ஆன்மாவின் உண்மையான பரிசு. அந்த பரிசை உணர்ந்தவுடன் வாழ்க்கை ஒரு புதிய அர்த்தத்தை பெறும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஒளியாக தோன்றும். ஒவ்வொரு தருணமும் ஒரு புதிய நம்பிக்கையை தரும். என் தங்கமே, அந்த நம்பிக்கை உன் ஆன்மாவின் இறக்கைகள் போல இருக்கும். அது உன்னை வாழ்க்கையின் உயரத்திற்கு அழைத்துச் செல்லும். அந்த உயரத்தில் இருந்து பார்த்தால் வாழ்க்கையின் சோதனைகள் சிறியதாக தோன்றும். அந்த பார்வையில் தான் உண்மையான ஞானம் இருக்கும். என் தங்கமே, அந்த ஞானம் தான் அந்த முதிய பெண்ணின் பரிசு. அவள் உன் கனவில் வந்து அந்த விதையை உன் உள்ளத்தில் விதைத்துச் சென்றாள். அந்த விதை ஒரு நாள் பெரிய மரமாக வளரும்.
அந்த மரத்தின் நிழலில் உன் வாழ்க்கை அமைதியாக இருக்கும். அந்த நிழலில் உன் ஆன்மா ஓய்வை காணும். என் தங்கமே, ஒரு நாள் நீ அமைதியாக அமர்ந்து அந்த கனவை நினைத்து பார்க்கும்போது உன் மனம் நன்றியால் நிரம்பும். அந்த நன்றி உன் இதயத்தை மேலும் ஒளியாக மாற்றும். அந்த ஒளியில் உன் வாழ்க்கை முழுவதும் மெதுவாக மலரும். அந்த மலர்ச்சியில் அமைதி இருக்கும். அந்த அமைதியில் மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சியில் உன் ஆன்மா என்றும் தெய்வ அருளின் நிழலில் பாதுகாப்பாக மலர்ந்து கொண்டே இருக்கும். அந்த மலர்ச்சியின் ஒளியில் உன் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியாக பிரகாசித்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அந்த கனவின் அமைதியான ஒளி இன்னும் உன் உள்ளத்தில் மெதுவாக பரவி கொண்டிருக்கிறது. அந்த ஒளி ஒரு நினைவாக மட்டும் இல்லை. அது உன் ஆன்மாவின் ஆழத்தில் விழித்தெழுந்த ஒரு புதிய உணர்வு. அந்த உணர்வு உன்னை உன் வாழ்க்கையை வேறொரு பார்வையில் பார்க்கச் செய்கிறது. முன்பு குழப்பமாக இருந்த சில விஷயங்கள் இப்போது மெதுவாக தெளிவாக தோன்ற ஆரம்பிக்கலாம். அந்த தெளிவு தான் அருளின் அடையாளம். அந்த முதிய பெண் உன் கனவில் தோன்றிய போது அவள் கண்களில் இருந்த அமைதி உன் மனதில் ஒரு அசாதாரண நிம்மதியை தந்திருக்கலாம். அந்த நிம்மதி எங்கிருந்து வந்தது என்று நீ யோசித்திருக்கலாம். ஆனால் அந்த உணர்வு வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒன்று. அது ஒரு தெய்வீக தொடுதல். அந்த தொடுதல் உன் இதயத்தின் கதவை மெதுவாக திறந்திருக்கிறது. என் தங்கமே, மனிதன் உள்ளத்தில் சில உண்மைகள் மறைந்து கிடக்கும். அவன் அவற்றை உணராமல் வாழ்ந்து விடுகிறான். ஆனால் ஒரு நாள் வாழ்க்கை அவனை அந்த உண்மைகளை நோக்கி திருப்பும். அந்த திருப்பம் தான் ஆன்மாவின் விழிப்பு. அந்த விழிப்பை உனக்கு தர அந்த கனவு வந்திருக்கிறது. அந்த முதிய பெண்ணின் வார்த்தைகள் உன் மனதில் ஒரு விதையாக விதைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த விதை அமைதியாக உன் உள்ளத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது வளரும்போது உன் எண்ணங்கள் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். நீ முன்னால் இருந்ததை விட இப்போது சற்று பொறுமையாகவும் சற்று அமைதியாகவும் வாழ்க்கையை எதிர்கொள்ள ஆரம்பிப்பாய். என் தங்கமே, அந்த மாற்றம் மிக மென்மையானது. அது வெளியில் பெரிய சத்தமாக தெரியாது. ஆனால் உன் உள்ளத்தில் அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அந்த மாற்றம் உன் வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த பாதையில் அமைதி இருக்கும். அந்த அமைதியில் நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை உன் இதயத்தில் ஒரு புதிய ஒளியை ஏற்றும். என் தங்கமே, அந்த ஒளி மிகவும் தூய்மையானது. அது உன் மனதில் இருந்த பழைய இருளை மெதுவாக அகற்றும். அந்த இருள் அகன்ற பிறகு உன் உள்ளத்தில் ஒரு புதிய உலகம் உருவாகும். அந்த உலகம் கருணையின் உலகம். அந்த உலகத்தில் கோபம் குறையும். அந்த உலகத்தில் பயம் குறையும். அந்த உலகத்தில் புரிதல் அதிகரிக்கும். என் தங்கமே, அந்த புரிதல் தான் ஆன்மாவின் உண்மையான ஞானம். அது மனிதனை மற்றவர்களை நேசிக்க கற்றுக் கொடுக்கிறது. அது வாழ்க்கையை எளிதாக பார்க்க உதவுகிறது. அந்த முதிய பெண் உன் கனவில் தோன்றியது அந்த ஞானத்தின் விதையை உன் உள்ளத்தில் விதைக்கத்தான். அவள் குரல் ஒரு தாயின் குரல் போல மென்மையாக இருந்திருக்கலாம். அந்த மென்மை உன் இதயத்தை தழுவியிருக்கலாம். என் தங்கமே, அந்த தழுவல் தான் தெய்வ அருள். அது உன்னை பாதுகாக்கும் ஒரு மென்மையான காற்று போல உன் அருகில் இருக்கும். அந்த காற்று உன் மனதில் நல்ல எண்ணங்களை உருவாக்கும். அந்த எண்ணங்கள் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றும். அந்த அழகில் அமைதி இருக்கும். என் தங்கமே, அந்த அமைதி தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். அது இருந்தால் வாழ்க்கையின் சோதனைகள் கூட ஒரு பாடமாக தோன்றும். அந்த பாடங்கள் உன்னை மேலும் வலிமையானவனாக மாற்றும். உன் மனதில் ஒரு புதிய தைரியம் உருவாகும். என் தங்கமே, அந்த தைரியம் உன் ஆன்மாவின் வேராக இருக்கும். அந்த வேரில் இருந்து நம்பிக்கையின் மரம் வளர ஆரம்பிக்கும். அந்த மரம் பெரியதாக வளரும்போது அதன் நிழலில் உன் வாழ்க்கை அமைதியாக இருக்கும். அந்த நிழலில் உன் மனம் ஓய்வை காணும். என் தங்கமே, அந்த ஓய்வு தான் மனிதன் தேடும் உண்மையான நிம்மதி. அது வெளியில் கிடைக்காது. அது உன் உள்ளத்தில் மட்டும் மலரும். அந்த மலர்ச்சி தான் ஆன்மாவின் உண்மையான பரிசு. அந்த பரிசை உனக்கு தர தான் அந்த கனவு வந்தது. என் தங்கமே, அந்த கனவின் நினைவை உன் இதயத்தில் பாதுகாத்து வை. அது உன் வாழ்க்கையின் ஒரு புனித தருணம். ஒரு நாள் நீ அமைதியாக அமர்ந்து அந்த கனவை நினைத்து பார்க்கும்போது உன் மனம் நன்றியால் நிரம்பும்.
அந்த நன்றி உன் ஆன்மாவை மேலும் ஒளியாக மாற்றும். அந்த ஒளியில் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு புதிய அர்த்தத்தை காணும். அந்த அர்த்தத்தில் அமைதி இருக்கும். அந்த அமைதியில் மகிழ்ச்சி இருக்கும். என் தங்கமே, அந்த மகிழ்ச்சி உன் ஆன்மாவின் இயல்பான நிலை. அந்த நிலையை உணர்ந்தவுடன் வாழ்க்கை ஒரு புதிய ஒளியாக மாறும். அந்த ஒளியில் உன் பாதை தெளிவாக தெரியும். அந்த பாதையில் நீ தைரியமாக முன்னே செல்வாய். என் தங்கமே, அந்த பயணத்தில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை. அம்மன் சக்தி உன் அருகில் இருந்து உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த பாதுகாப்பின் நிழலில் உன் ஆன்மா மெதுவாக மலர்ந்து கொண்டே இருக்கும். அந்த மலர்ச்சியின் வாசனை உன் வாழ்க்கையை முழுவதும் நிரப்பும். அந்த வாசனையில் அமைதி இருக்கும். அந்த அமைதியில் நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையில் உன் வாழ்க்கை முழுவதும் தெய்வ அருளின் ஒளியில் என்றும் பிரகாசித்து கொண்டே இருக்கும்.